நம்ம இருவருக்கும் என்பதே கிடையாது. ஒரு முறை இடையில் வர முடியாது. எனக்கு நீ உனக்கு நான் உறவாக எப்படி மொத்தம் சொத்தியா போடுறா. ஆமா, இதோட இன்னொரு ஆளுங்கிற சொத்தி எழுதி வாங்கறதுக்கு. ஆமா, இப்பதான் சொத்தி எழுதி வந்து பக்கத்து ரெடி பண்ணி வச்சுக்கிற தலைவர். அப்ப ஆள் மாதிரி போறவா நீ? ஆள் மாதிரி நான் போறடா. நீ தாண்டா ஆள் மாதிரி இங்க வந்து சேர்றீங்க. உன் வார்த்தையை நம்பி கட்டிய மனைவியை நிறமாத கர்ப்பிணிக்கு பாராமல் அடித்து நாடு கடத்தினேன். அது நாசக்காரி, அது மோசக்காரி, அது நய வச்சுக்கி. எல்லாரும் உட்காந்துங்க கேட்க. என் மேல தப்பு இருந்தா சொல்லுங்க. எழுந்து வந்து என்ன அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். வரட்டுங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் வந்து அடி. இவன் ஊட்ட தேடி நான் போனா இல்ல இவன் பின்னாடி நான் போய் சுத்தனா சொல்லுங்க. கட்டில மனைவி ரஜி மாதிரி இருக்கிறான். நான் சொன்ன பொய்ய நம்பி இவன் கட்டில மனைவியை கர்ப்பஸ்திரி போய் அடிக்கலாமா இவன்? அப்ப யாருக்கு திமிரு அதிகமாகுது? தாய்க்கு பின் தாரன்னு சொல்லுவாங்க. என்ன வந்து உன்னை தேடி நான் வந்தது உண்மைதான். எப்போதும் வண்டை தேடி தேன் போவதில்லை.
சொன்னதையே சொல்லி கேள்வி தாண்டி வந்து வரும். ஏன்னா தேடு பெண்ணால கெட்டவன் நான் மட்டும் இல்ல, பெண்ணால் கெட்டவன் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் கேட்டு விட்டான். சந்திரன் கெட்டதும் பெண்ணால், பெண்ணால் இந்திரன் கெட்டதும் பெண்ணால், ராவணன் கெட்டதும் பெண்ணால், தன்னால் தன் கெட்டான் பத்மாசூரன், பத்மாசூரன் கெட்டதும் பெண்ணால், அந்த முருகன் கெட்டதும் ஒரு பெண்ணாலடி, முருகன் கெட்டதும் ஒரு பெண்ணால. நிச்சயமா நம்பாத சில பெண்ணுங்களை நம்பாத. அப்படி முருகா முருகா, அது அப்படி கிடையாது. முருகா முருகா, அது அப்படி கிடையாது. நம்பாதே நம்பாதே பல்ல கட்டிட்டு அடிக்கலாம். மகனா உன் வார்த்தை நம்பி என் பேரை சொல்லக்கூடாது. இதாண்டி அன்னைக்கே சொன்னா கவிஞன் சொல்லு. எழுதி வச்சா ஏற்று சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணு நம்பக்கூடாது. ஆடியும் நம்பலாம், ஆவணியும் நம்பலாம். 16 படம் எப்படியான அடி போன அவனி இது ஒரு பெண்ணு ஒரு பெண்ணாக பிறந்தவள் அழகாக பிறக்கலாம். ஆனா ஆண்களை கஞ்சாடி மழைக்கும் இந்த போல தாசி குலத்துல பிறக்கவே ரொம்ப ஆடாதடி. ஏன்னா ஆடியவர்கள் எத்தனையோ பேர் பொன் போல் ராமாயணத்துல ஆடினா சூர்ப்பு நகை ராவணன் தங்கச்சி. ஏன்னா அகம்பாவம் கொண்டு அகிரின்னு சொல்லக்கூடிய அகிரின்னு சொல்லக்கூடிய அந்த யோக குண்டத்திலே சிறுநீரை கழிச்சா. அவர் என்ன தெரியுமா கேள்விப்பட்டா? ராமனுடைய தம்பி லட்சுமணன் மூக்கு அறுத்தான், இது பொங்கையும் அறுத்தான். அந்த போல அறுத்துட்டு நீ நிக்காது, நிச்சயமா என்ன பேசுகிறேன். கண்ணில் 2 நான் தான் கட்டி ஆடுவ பாதையிலே அதிகார போதையிலே ஆடுகிறாய் ஆட்டம். ஆசை வந்து வானத்திலே வெள்ளி நிலா போல
ஏய் மகனா கொஞ்சம் அடிக்கணுமா? எண்பத்தி ராத்திரியா வாங்கிக்கிறான் ஒரு குழந்தை. ஆனா 2 அடிக்கணுமா? பாரு எவ்வளவு பாசம் தொடலாமா இந்த பொண்ணு வெட்டப்படலாமா. ஆளுவ பாதையிலே அதிகார போதையிலே ஆடுகிறாய் ஆட்டம். ஆனா உன்னுடைய ஆட்டத்துக்கு அந்த இறைவன் சரியான தண்டனை கொடுக்கிறான். செத்து போ. ஏய், உனக்கு 5 மணிக்கு